ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட ஷிஜி டெக் தமிழ் சேனலில் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, எனக்கு வந்திருக்கக்கூடிய லைக்ஸ் குறைஞ்சு போயிடுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது பெரும்பாலும் நிறைய சேனல்ஸில் நடக்கும். என்னோட இந்த ஷிஜி டெக் தமிழ் சேனல் இதுலேயுமே நடந்துட்டு தான் இருக்கும். அதாவது நம்ம வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டுட்டு கொஞ்சம் நேரம் பார்க்கும்போது ஒரு லைக்ஸ் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த லைக்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 காரணம் தான். ஒன்று என்னென்னா, நமக்குன்னு தீவிர ரசிகர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தீவிர ரசிகர்கள் அப்படின்னு இல்லை, மீன்ஸ் என்னென்னா நம்ம போடக்கூடிய அந்த கண்டென்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இவங்க போட்டாலே கட்டாயமாக நல்ல கண்டென்ட் தான் போடுவாங்க அப்படின்னு நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சேனல் பார்க்குறாங்கன்னா அந்த ஜஸ்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் போனோடனே வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வீடியோ பார்க்குறதுக்கு ஆரம்பித்த உடனே, அதாவது ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணிடுவாங்க, லைக்கை கொடுத்துருவாங்க. லைக்கை கொடுத்துட்டு தான் வீடியோவே பார்க்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த சேனலில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரம் நான் வீடியோ போட்டுட்டு நான் அப்படியே பார்த்துட்டு இருப்பேன். வியூஸ் 0ல் இருக்குது, வியூஸே இருக்காது. ஆனால் லைக் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா 20 லைக் 30 லைக் அந்த மாதிரி கூட சில நேரங்களில் காமிக்கும். என்னடா வியூஸே வரல, லைக் மட்டும் வந்திருக்குன்னு பார்த்தா காரணம் அதுதான். அதாவது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டு ஸோ கட்டாயமே நல்ல வீடியோவாக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் முதல்ல லைக்கை போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி போடுறதுனால என்ன நடக்கும்னா, சில நேரங்களில், எப்போவும் நடக்காது, ஒரு சில நேரங்களில் யூடியூப் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வீடியோவே பார்க்குறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய அந்த லைக்கை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எடுத்து விட்ருவாங்க. இது ஒரு காரணம். ஸோ எப்பவும் அப்படி எடுத்து விடுவாங்கன்னு கிடையாது, பட் இதுவும் ஒரு காரணம். அதுக்கப்புறமா ரெண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு வீடியோ இப்போ நம்ம போட்டுருவோம் வைங்க, போட்டுக்கிட்டு சரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேறு இன்னொருத்தங்களோட ஒரு மொபைல் ஏதாவது வாங்கிக்கிட்டு, இல்லைன்னா நம்மளோட இன்னொரு மொபைல்லையே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட வீடியோவை பார்த்து லைக் பண்ணுவோம். ஸோ ஒரு சில நேரங்களில் யூடியூப் என்ன பண்ணிடும், கரெக்டாக கண்டுபிடிச்சிரும், ஓஹோ நீ தான் இந்த வேலையை பண்ணுறீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்த லைக்கு நமக்கு திரும்ப எடுத்துருவாங்க, லைக் போயிடும். இது ஒரு காரணம். 3வது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தங்க நம்ம வீடியோ லைக் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறமா அவங்க நினச்சிருக்கலாம் ஏதாவது ஒரு இதில் சேச்சா வீடியோ நல்லாவே இல்லை, லைக் கொடுத்த தப்பாக போச்சு, எடுத்து விட்ருவோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த லைக்கை திரும்ப கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 3 காரணங்களால நமக்கு வந்த லைக் திரும்ப போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பலவகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.